ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டத்திலிருந்து 14 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றிய மலைப்பகுதி, நடுவால் இந்த வனம். இந்த வனத்தில் இந்த பிரம்மாண்டமான ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் திருக்கோயில் அவ்வளோ ரம்மியமான அழகான தோற்றத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த அம்மனுக்கு 2 வரலாறு இருக்குது. அதாவது முன்பொரு காலத்தில் ஒரு சலவை தொழிலாளி பெண்ணுக்கு இந்த அம்மாவுடைய அற்புதத்தால் காட்சி அளித்ததாகவும், 300 ஆண்டுகளுக்கு முன்பு சுற்றி மலை, நடுவால் வனம், அந்த வனத்துக்குள்ளார இருக்கிற உட்புதரில் ஒரு பசுமாடு பாலை தினமும் போய் சுரந்துட்டு வந்ததாகவும், அங்கே என்ன இருக்குதுன்னு போய் மக்கள் பார்க்கும்போது சிவலிங்கமாக இந்த அம்மா தோன்றியதாகவும் ஒரு வரலாறு இருக்குங்க. இந்த கோயிலுடைய திருவிழா பார்த்திங்கன்னா வெகு விமர்சையாக நடைபெறும். தீமிதி குண்ட திருவிழா அப்படிங்கிற அந்த குண்டம் மிக பிரம்மாண்டமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக அந்த தீமிதி திருவிழாவில் தீக்குண்டத்தில் இறங்கி அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அதை நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு பார்த்திங்கன்னா மலை போல் குவிஞ்சிருக்குது பார்த்திங்களா, அது என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல் பிணி நோய் எல்லாம் தீரணுங்கிறதுக்காகவும், நம்மளுக்கு கஷ்டம் எதுவும் சேராமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் உப்பு மிளகும் வாங்கி போடுவாங்க. அதே போல் கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேணும், மற்றபடி எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களையும் மக்கள் நிறைவேற்றுவார்கள். குழந்தை பாக்கியத்துக்காக தொட்டில் கட்டவும், கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக மாலை அம்மனுக்கு வாங்கி சூட்டுவதும், மற்றும் பெண்கள் குழந்தை வேண்டும் கர்ப்பமாகணுங்கிறதுக்காக அம்மனுக்கு சீராக வளையல வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அதி அற்புதமான மென்மையான தெய்வங்க இவங்க. அந்த அளவுக்கு நம்ம அங்கே போனோம்னாவே மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே சில்லு சில்லுன்னு அந்த காற்றுல அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னோம்னா அந்த அம்மன் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், உங்களுக்கும் ஆகும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 15 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. அதாவது கட்டணம் நம்ம போய் பார்க்குறதுக்கு. ஃப்ரீ தரிசனமும் இருக்குது. உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதில் நீங்கள் போய் கூட அந்த அம்மனை பார்த்துக்கலாம். முக்கியமாக இந்த காடுகளை சுற்றி மக்கள் அவர்களுடைய தொழிலாக ஆடு, மாடு, கோழியை வளர்த்தி விற்கிறாங்க. அதே மாதிரி காய்கறிகள், பூ, பழங்கள் இதையெல்லாம் உற்பத்தி செஞ்சு விற்று இந்த அம்மனை குலதெய்வமாக வழிபட்டு வராங்க. அப்படிப்பட்ட அந்த அம்மனை நாமளும் போய் பார்க்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோவை நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த அம்மனை உள்ளுக்குள்ளார பார்க்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுக்காக அவங்களுடைய ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்த்து அந்த அம்மனுடைய அருளை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சால் இந்த பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போங்க, அவளுடைய அருளை பெறுங்க. அன்பு நிறைந்தவளாக இருக்கும் அந்த அம்மனுடைய பாதத்தை தொட்டு வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். ஏன்னா அந்த அம்மா யாரும் சிரமப்படக்கூடாது, ஏழை எளிய மக்களுக்காக அவளே இறங்கி இக்கோயிலில் காட்சி அளிக்கிறா அப்படிங்கிறதுனால அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.